ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ChatGPT வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராம்ப்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ராம்ப்ட்டுன்னு. ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ப்ராம்ப்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நோட்பேட் போயிட்டு ஸோ இதெல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில் ஆட் பண்ணுறேன். நேம், இமெயில், dummy@gmail.com, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ காலேஜ் நேம், ஸோ நான் காலேஜ் நேம் கொடுத்துறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டிகிரி பிடெக் ஐடி அப்படின்னு போட்டுறேன். இயர் ஆஃப் பாசிங் 2024. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் 2024 போடுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ நீங்கள் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் டன் தி ப்ராஜெக்ட் ஆன் C++ அப்படின்னு நான் சும்மா போடுறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எதுலையாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபிக்மா தெரியும், எக்ஸல் தெரியும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹாபீஸில் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸில் ஹாபீஸ் லைக் டான்ஸிங் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தால் வாங்கிக்கோங்க. React.js சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போடுறேன். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் React.js, எக்ஸல், ஃபிக்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் இதே ஆட் பண்ணுறேன் சார். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண காலேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் யுவர் activities done in your college days. ஸோ நான் நேம் இங்கே கொடுக்குறேன். பிளேஸ் சிபி கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ChatGPT கொடுத்து என்ட்ரு பண்ணுவோம். ஸோ என்ட்ரு பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி பல வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கூகுள் போயிட்டு ஸோ ஓவல் லீஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் நீங்கள் ஜிமெயில் இல்லை இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஆர் பின் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கண்டினியூ. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளாங்க் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை ரெஸ்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்வால்வ்னு கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர் வித் 4 years experience 4 years அப்படின்னு போடுறாங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர் ஆகணும் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கோடை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், ரீகம்பைலிங் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் PDF கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இப்போ
பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்மால் பிடிஎஃப். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா இதில் நீங்கள் எடிட் பண்ணி திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எதாவது எடிட் பண்ணணும்னா நீங்கள் இதிலே அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆர்எல்ஸ் நீங்கள் இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த Sejta.com. ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப் எடிட் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது இது ஃபஸ்ட் ஐ லவ் பிடிஎஃப், ஸ்மால் பிடிஎஃப்பை பார்த்தது. ஸோ நீங்கள் கேன்வா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 4 தான் நீங்கள் ஈஸியாக வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், வேணால் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை அதிலே நீங்கள் கரெக்டாக கொடுக்குறோம் உங்கள் ஓகே தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.